Welcome to this maths class. Last video வந்து 1.4 exact and approximate values learn பண்ணோம். இதோட continuation video தான் இது. இப்போ வந்து nearest neighbors வந்து learn பண்ணலாம். Nearest neighbors. With large numbers, it is useful to know the nearest 1000, lakh or crore. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 6 crore 72 lakh 85,183. இதுக்கு வந்து நியரஸ்ட் 1000, நியரஸ்ட் 10,000, lakh 10 lakh crore வந்து டேபிளில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியரஸ்ட்டு 10 வந்து இந்த சேம் நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியரஸ்ட்டு 10 இது என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் 5 வந்து அப்ளை பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா டென்ஸ் பிளேஸ் இப்போ நியரஸ்ட் 10 கண்டுபிடிக்க போகிறோன்னா டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் வேலை இருக்க நம்பரை வந்து செக் பண்ணணும். அது வந்து 1 2 3 4 லெஸ் தேன் 5ஆக இருந்ததுன்னா டென்ஸ் பிளேஸில் வந்து சேம் நம்பர் தான் எழுதணும். ரிமைனிங் பிளேஸ் வந்து 0வால் ஃபில் பண்ணணும். சப்போஸ் அந்த நம்பர் வந்து 5 6 7 8 9 கிரேட்டர் தென் 5ஆக இருந்ததுன்னா டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரோட 1 ஆட் ஆகி நெக்ஸ்ட் நம்பர் எழுதணும். ரிமைனிங் பிளேஸ் வந்து 0வாக எழுதணும். இப்போ நியரஸ்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னா 6 crore 72 lakhs 85,180. நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட்டு 100 எழுதலாம். நியரஸ்ட் 100னா 100 பிளேஸில் இருக்கிற நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூவில் இருக்கிற நம்பரை வந்து செக் பண்ணணும். அது இது கிரேட்டர் தென் 5ன்னு இருக்கிறதுனால இந்த 100 பிளேஸில் இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணணும். 2 ஹியர் 0 0 ரிமைனிங் பிளேஸ் 0 ஆகிடும். மற்ற எல்லா நம்பருமே இங்கே சேமாக தான் இருக்கும். அப்போ நியரஸ்ட் 100 என்ன 6 crore 72 lakh 85,200. நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட் 1000 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1000 பிளேஸில் இருக்கிற நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்பரை செக் பண்ணணும். இது லெஸ் தேன் 5ஆக இருக்குது. அப்போ 5 அப்படியே தான் இருக்கும். ரிமைனிங் பிளேஸ் வந்து 0 ஆகிடும். இங்கே எல்லாமே சேம் நம்பர்ஸ் இருக்கும். தட் இஸ் 6 crore 72 lakh 85,000. நெக்ஸ்ட்டு வந்து நியரஸ்ட் 10,000 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 10,000க்கு 10,000 பிளேஸில் இருக்கிற நம்பரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்பரை செக் பண்ணணும். ஸோ இது வந்து 5 அண்ட் அபவ் இருக்குது, 5ஆக இருக்குது. அப்போ 8ஓட 1 ஆட் ஆகி இங்கே 9 ஆகிடும். இந்த ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே 0 போடணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க 6 crore 72 lakh 90,000. நெக்ஸ்ட் நியரஸ்ட் லேக் கண்டுபிடிக்கலாம். லேக்குக்கு வந்து லேக்கில் இருக்க லேக் பிளேஸ் வேல்யூ இருக்க நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதோட நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்க நம்பரை செக் பண்ணணும். அது 5 அண்ட் அபவாக இருக்குது. அப்போ 2 + 1 3 ஆகிடும். ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே 0 ஆகிடும். இந்த பக்கம் இருக்க நம்பர் சேம் நம்பர் தான் இருக்கும். அப்போ நியரஸ்ட் லேக் வந்து என்ன வருது 6 crore 73 lakh. நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட் 10 lakh கண்டுபிடிக்கலாம். 10 lakhனா 10 lakh பிளேஸ் வேல்யூ இருக்க நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்குது வந்து செக் பண்ணணும். இது லெஸ் தேன் 5ஆக இருக்குது. அப்போ 7 அப்படியே தான் இருக்கும். ரிமைனிங் பிளேஸ் எல்லாமே 0 ஆகிடும். இங்கே இருக்கிற நம்பர் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ நியரஸ்ட் 10 lakh வந்து என்னது 6 crore 70 lakhs. நியரஸ்ட் க்ரோர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். க்ரோர் பிளேஸில் இருக்க நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த நெக்ஸ்ட் நம்பரை செக் பண்ணணும். இது கிரேட்டர் தென் 5ஆக இருக்குது. 6 + 1 7 இங்கே வரும். ரிமைனிங் பிளேசஸ் எல்லாம் ரைட் சைடு 0 0 வரும். ஸோ நியரஸ்ட் க்ரோர் இஸ் 7 crore. Similarly, write the 5 nearest neighbors for this number. First A find out பண்ணலாம். The number is 3 crore 87 lakh 69,957. ஃபஸ்ட்டு நியரஸ்ட் 1000 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியரஸ்ட் 1000க்கு வந்து 1000 பிளேஸில் இருக்க நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ரைட் சைடு நெக்ஸ்ட் இருக்க நம்பரை வந்து செக் பண்ணணும். லெஸ் தென் 5ஆ கிரேட்டர் தென் 5ஆன்னு. இது கிரேட்டர் தென் 5ஆக இருக்கிறதுனால இந்த 9ஓட +1 ஆட் ஆகும். பட் த அடிஷன் இஸ் 10 கிடைக்கும் இல்லையா. 10 வந்து இங்கே எழுத முடியாதுங்கிறதுனால அந்த 0 இங்கே எழுதிட்டு 1 வந்து கேரி ஆகி முந்தின பிளேஸோட 6 + 1 7 அப்படின்னு இங்கே எழுதிக்கணும். இப்போ வந்து ரைட் சைடு இருக்க நம்பர்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். இங்கே லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை அப்படியே எழுதணும். ஸோ த நியரஸ்ட் 1000 இஸ் 3 crore 87 lakhs 70,000. நெக்ஸ்ட் நியரஸ்ட் 10,000 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
10,000 பிளேஸில் இருக்க நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அது நெக்ஸ்ட் நம்பரை செக் பண்ணணும். இது greater than 5 இருக்கிறதுனால 6 + 1 7 ஆகிடும். இங்கே ரைட் சைடு வந்து எல்லாமே 0 போடணும். நெக்ஸ்ட் சைடு இருக்க பிளேஸ்க்கு அப்படியே நம்பர்ஸ் எழுதிடணும். ஸோ நியரஸ்ட் 10,000 இஸ் 3,87,70,000. நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட் லேக். நியரஸ்ட் லேக்குக்கு லேக்கில் இருக்க பிளேஸ் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ரைட் சைடு இருக்க நம்பரை வந்து செக் பண்ணணும். இது greater than 5 இருக்குது. அப்போது இங்கே 7ஓட +1 ஆட் ஆகி இங்கே 8 ஆகிடும். ரைட் சைடு எல்லா பிளேஸஸுமே 0 போடணும். லெஃப்ட் சைடு இருக்க நம்பர்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம். ஸோ நியரஸ்ட் லேக் இஸ் 3,88,00,000. நெக்ஸ்ட் நியரஸ்ட் 10 லேக். நியரஸ்ட் 10 லேக்குக்கு 10 லேக் பிளேஸில் இருக்க நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்பரை செக் பண்ணணும். இது வந்து greater than 5 இருக்குது. 7 இல்லையா, greater than 5 இருக்குது. ஸோ 8 + 1 9 ஆகிடும். ரைட் சைடு எல்லாமே 0 போடணும். லெஃப்ட் சைடு ஆஸ் இட் இஸ் எழுதணும். ஸோ நியரஸ்ட் 10 லேக் இஸ் 3,90,00,000. நெக்ஸ்ட் நியரஸ்ட் க்ரோர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். க்ரோர் பிளேஸில் இருக்க நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்பரை ரைட் சைடு இருக்க நம்பரை செக் பண்ணணும். இது greater than 5 இருக்குது. அப்போ 3ஓட 1 ஆட் ஆகி இது 4 ஆகிடும். ரைட் சைடு இருக்க எல்லா பிளேசஸ்லேயும் 0 போடணும். ஸோ த வேல்யூ இஸ் 4 crore. நெக்ஸ்ட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். த நம்பர் இஸ் 29,05,32,481. இப்போ இங்கே பிளேஸ் வேல்யூ வந்து 10 crore வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம வந்து நியரஸ்ட் நெய்பர்ஸை வந்து நியரஸ்ட் 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லேக், 10 lakh, crore, 10 crore வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நியரஸ்ட் 10,000 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியரஸ்ட் 10,000க்கு வந்துட்டு 10,000 பிளேஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். 10,000 பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ரைட் சைடு நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து செக் பண்ணணும். அது வந்து லெஸ் தென் 5 இருக்கிறதுனால 3 as it is எழுதிக்கிடணும். ரைட் சைடு வந்து 0 0 0. லெஃப்ட் சைடு நம்பரை as it is எழுதிக்கணும். நியரஸ்ட் 10,000 என்ன அப்படின்னா 29,05,30,000. நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட் லேக் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியரஸ்ட் லேக்குக்கு வந்து லேக் பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிளேஸை செக் பண்ணணும். லெஸ் தென் 5 இருக்குது நெக்ஸ்ட் பிளேஸை. அப்போ 5 வந்து 5 தான் எழுதணும். ரைட் சைடு வந்து ஃபுல்லாக 0. ரைட் சைடு உள்ள பிளேஸஸில் வந்து 0 எழுதணும். லெஃப்ட் சைடு வந்து ஆஸ் இட் இஸ் அந்த நம்பரை எழுதிடணும். ஸோ நியரஸ்ட் லேக் வந்து என்ன அப்படின்னா 29,05,00,000. நெக்ஸ்ட் நியரஸ்ட் 10 lakh ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ 10 lakh பிளேஸை பார்க்கணும். சூஸ் பண்ணிக்கணும் 10 lakh பிளேஸை. நெக்ஸ்ட் நம்பரை வந்து செக் பண்ணணும். அது 5 and above 5 இருந்தது அப்படின்னா 1 ஆட் பண்ணணும். இங்கே 5 இருக்கிறதுனால 0ஓட 1 ஆட் பண்ணி இங்கே 1 போடணும். ரைட் சைடு இருக்க பிளேசஸில் வந்து 0 போடணும். லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரை ஆஸ் இட் இஸ் எழுதணும். ஸோ நியரஸ்ட் 10 lakh என்ன அப்படின்னா 29,10 lakh. நெக்ஸ்ட் நியரஸ்ட் க்ரோர் பிளேஸை வந்து சூஸ் பண்ணணும். ரைட் சைடு நெக்ஸ்ட் பிளேஸை செக் பண்ணணும். அது வந்து லெஸ் தென் 5 இருக்குது. அப்போ 9 அப்படியே எழுதிடணும். ரைட் சைட் பிளேசஸில் வந்து 0 0 0 0 0. லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை அப்படி எழுதணும். ஸோ நியரஸ்ட் க்ரோர் என்ன ஆகிடும் அப்படின்னா 29 crore ஆகிடும். நெக்ஸ்ட் நியரஸ்ட் 10 crore. 10 crore பிளேஸை வந்து சூஸ் பண்ணணும். ரைட் சைடு நெக்ஸ்ட் பிளேஸை வந்து செக் பண்ணணும். இது greater than 5 இருக்குது. 9 வந்து greater than 5 தான். அப்போது 2ஓட 1 ஆட் ஆகி 3 ஆகிடும். ரைட் சைட் பிளேசஸில் ஃபுல்லாக 0 வந்து போடணும். ஸோ நியரஸ்ட் 10 crore இஸ் 30 crore. Next question. I have a number for which all 5 nearest neighbors are 5 crore. What could the number be? How many such numbers are there?
இப்போ 5 crore எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 5 நியரஸ்ட் நெய்பரும் வந்து 5 crore தான் வருது. அப்படின்னா அது எந்த நம்பரு, அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 crore எடுத்துக்கலாம். இதில் வந்து நியரஸ்ட் 1000, நியரஸ்ட் 10,000, நியரஸ்ட் லேக், நியரஸ்ட் 10 lakh, நியரஸ்ட் crore ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்லாமே வந்து 5 crore தான் வருது. அப்போ இந்த நம்பரையே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கு முந்தின நம்பரை கன்சிடர் பண்ணுவோம். 4 crore 99 lakhs 99,999. இதுக்கு வந்து நியரஸ்ட்டு 1000 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நியரஸ்ட் 1000 கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து செக் பண்ணணும். இது வந்து 9 இருக்குது, கிரேட்டர் தென் 5 இருக்கிறதுனால இது 1 ஆட் ஆகி இங்கே 9 + 1 10 ஆகிடும். திருப்பியும் 1 வந்து கேரி ஆகி 9 + 1 10, 9 + 1 10, 9 + 1 10 கேரி ஆகி 5 ஆகிடும். இந்த ரைட் சைடு இருக்க நம்பர்ஸ் வந்து 0 போடுவோம். இப்போ இது 5 crore ஆகுது. இதே மாதிரி நம்ம நியரஸ்ட் 10,000, நியரஸ்ட் 10 lakhs, நியரஸ்ட் crore எல்லாமே வந்து நீங்கள் வந்து 5 crore தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு முந்தின நம்பரும். இப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா டிக்ரீஸ் பண்ணி இந்த நம்பர் 4 crore 99 lakh 99,500 வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் 5 crore தான் வரும். நம்ம எதனால் 4 crore 99 lakh 99,999 இருந்து 4 crore 99 lakh 99,500 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம 5 நியரஸ்ட் நெய்பர்ஸ் வந்து நியரஸ்ட் 1000லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ நியரஸ்ட் 1000 அப்படின்னா நம்ம வந்து 100 பிளேஸ் தான் செக் பண்ணுவோம். அந்த நம்பர் 5 and above-ஆக இருந்தது அப்படின்னா அது வந்து 1 ஆட் ஆகி இங்கே 5 crore ஆகும். அதுவே 5க்கு பிலோ நம்பர்ஸாக இருந்ததுன்னா 9 வந்து அப்படியே இருக்கும். அதனால் 5 crore நமக்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து 4 crore 99 lakh 99,500 இருந்து 4 crore 99 lakh 99,999 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு முந்தின நம்பர் வேணால் செக் பண்ணுறதுக்கு இதுக்கு முந்தின நம்பர் எடுத்து பார்ப்போம். 4 crore 99 lakh 99,499 எடுத்துகிட்டு அதில் நியரஸ்ட் 1000 ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்பரை செக் பண்ணணும். இது லெஸ் தென் 5 இருக்குது. அப்போ 9 அப்படியே தான் இருக்கும். ரைட் சைடு ஃபுல்லாக 0 வரும். லெஃப்ட் சைடு இருக்க நம்பர் வந்து அப்படியே தான் எழுதணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து 5 crore இல்லை. அப்போ இது ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்க முடியாது. அதே மாதிரி 5 crore அடுத்த நம்பர் 5 crore 1 இதுக்கு வந்து நியரஸ்ட் 5 நெய்பர்ஸ் கண்டுபிடிச்சாலும் இது 5 crore தான் வரும். அதே மாதிரி 5 crore 2, 5 crore 3 அதுக்கும் நியரஸ்ட் 5 நெய்பர்ஸ் வந்து 5 crore தான் வரும். அப்படியே எப்போ எந்த நம்பர் வரைக்கும் வரும் அப்படின்னா 5 crore 499 வரைக்கும் நமக்கு வந்து நியரஸ்ட் 5 நெய்பர்ஸ் வந்து 5 crore தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 5 crore 500 செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நியரஸ்ட் 1000 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து ஈக்குவல் டு 5 வருது. அப்போ இங்கே வந்து 1 ஆட் ஆகி ரைட் சைடு 0 ஆகிடும். லெஃப்ட் சைடு வந்து ஆஸ் இட் இஸ் அந்த நம்பர்ஸே வரும். இப்போ இது வந்து 5 crore இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம எடுக்க முடியாது. இப்போ டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து அதாவது 4 crore 99 lakh 99,500 4 crore 99 lakh 99,999 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 500 நம்பர்ஸ் இருக்கும். 5 crore சேர்த்துக்கிட்டோன்னா 1 நம்பர் ப்ளஸ் இங்கே வந்து 1 to 499 அப்போ 499 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 1000 நம்பர்ஸ். Roxy and S2 are estimating the values of simple expressions. First one 4,63,128 plus 4,19,682. Roxy, the sum is near 8 lakh and is more than 8 lakh. Roxy என்ன சொல்கிறா? சம் வந்து 8 lakh நியராக இருக்குது, ஆனால் 8 lakh விட அதிகம் அப்படின்னு சொல்கிறா. S2, the sum is near 9 lakh and is less than 9 lakh. S2 சொல்கிறான் சம் வந்து 9 lakh நியராக இருக்குது, ஆனால் 9 lakh விட லெஸ்ன்னு சொல்கிறான். First question A, are these estimates correct? Whose estimate is closer to the sum? So first நம்ம A வந்து find out பண்ணலாம். Given number is 4,63,128 plus 4,19,682. Now we are going to find estimation sum only. இப்போ அதுக்கு வந்து நியரஸ்ட் லேக்குக்கு பதிலாக நியரஸ்ட் 10,000 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ நியரஸ்ட்
10,000. For 4,63,128. இப்போ 10,000 பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரைட் சைடு இருக்க நம்பரை வந்து செக் பண்ணணும். இது லெஸ் தென் 5 இருக்குது, அப்போ 6 அப்படியே இருக்கும். ரைட் சைடு வந்து எல்லாமே 0 போட்டணும். லெஃப்ட் சைடில் நம்பரை அப்படி எழுதிடணும். ஸோ திஸ் இஸ் 4,60,000. நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட் 10,000 for 4,19,682. இதில் 10,000 பிளேஸ் என்னது 1. நெக்ஸ்ட் பிளேஸை செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் 5, அப்போ 1 + 1 2 ஆகிடும். இங்கே வந்து ரைட் சைடு எல்லாமே 0 ஆகிடும். லெஃப்ட் சைடு அதே நம்பர் எழுதணும். ஸோ 4,20,000. இப்போ சம் வந்து என்னாகும்? sum is equal to 4,60,000 plus 4,20,000 is equal to 8,80,000. இப்போ 8,80,000 வந்து 8 lakh நியர்பையாக இருக்குமா இல்லை 9 lakh நியர்பையாக இருக்குமா? கண்டிப்பாக 9 lakh பக்கம்தான் நியர்பையாக இருக்குது 8,80,000ங்கிறது. அப்போ என்ன ஆன்சர் வரும் ஃபஸ்ட் கொஷினுக்கு? ஆர் தீஸ் எஸ்டிமேட்ஸ் கரெக்ட்? நோ. எதனால நோ? சம் இஸ் நியர். ராக்ஸ் என்ன சொல்கிறா? சம் இஸ் நியர் 8 lakhன்னு சொல்கிறா. மோர் தென் 8 lakh தட் இஸ் கரெக்ட், பட் நியர் 8 lakh இஸ் ராங். ஸோ திஸ் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நோ, எஸ்டிமேட்ஸ் ஆர் ராங். Whose estimate is closer to the sum? S2's estimation is closer to the sum. Next one, B question. Will the sum be greater than 8,50,000 or less than 8,50,000? Why do you think so? Estimated sum நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? Sum is equal to estimated sum is equal to 8,80,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ 8,80,000 வந்து 8,50,000 கிரேட்டரா லெஸ்ஸா? கண்டிப்பாக கிரேட்டர் தான். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தேன் 8,50,000. Why do you think so? Since writing nearest 10,000, nearest nearest 10,000 of the given numbers and adding will give 8,80,000. நியரஸ்ட் 10,000 கிவன் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுற எஸ்டிமேட்டட் சம் வந்து 8,80,000 வந்து 8,50,000 விட கிரேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சி. வில் த சம் பி கிரேட்டர் தேன் 8,83,128 or less than 8,83,128? Why do you think so? இப்போ வந்து இதில் வந்து 1's place, 10's place, 100 place எல்லா பிளேஸ்லையுமே நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்ட் சம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதிடலாம், 2 நம்பர் எழுதிடலாம். 4,63,128, 4,19,682. 8 plus 2 10 carries 1. 8 plus 2 10 plus 1 11 carries 1. 6 plus 1 7 plus 1 8. 9 plus 3 12 carries 1. So 1 plus 6 7 plus 1 8. 4 plus 4 8. Sums equal to 8,82,810.
8,82,810 வந்து கிரேட்டரா, 8,83,128 கிரேட்டரா? இது 82,000 இருக்குது, இங்கே 83,000 இருக்குது. ஸோ 8,83,120 தான் கிரேட்டர். இப்போ which is less than 8,83,128. Next one, exact value of these two numbers. Already we have calculated. You can write 8,82,810. Next question, 14,63,128 minus 4,90,020. Roxy. The difference is near 10 lakh and is less than 10 lakh. ராக்ஸி சொல்கிறா the difference வந்து 10 லேக்குக்கு நியராக இருக்குது, ஆனால் 10 லேக்கை விட லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறா. இஸ் டூ the difference is near 9 lakh and is more than 9 lakh. இஸ் டூ சொல்கிறா டிஃப்ரென்ஸ் வந்து 9 லேக்குக்கு வந்து நியர்பையாக இருக்குது, ஆனால் அது வந்து 9 லேக்கை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆர் திஸ் எஸ்டிமேட்ஸ் கரெக்ட்? ஹூஸ் எஸ்டிமேட் இஸ் க்ளோசர் டு த டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 14,63,128 minus 4,90,020. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நியரஸ்ட் 10,000 டூ நம்பர்ஸ்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியரஸ்ட் 10,000 ஃபார் 14,63,128. இப்போ நியரஸ்ட் 10,000னா 10,000 பிளேஸ் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்பரை செக் பண்ணணும். ஸோ லெஸ் தென் 5. இப்போ 6 அப்படியே இருக்கும். ரைட் சைடு வந்து 0 ஆகிடும். லெஃப்ட் சைடு நம்பர்ஸ் அப்படியே எழுதணும். ஸோ 14,60,000 தான் நியரஸ்ட் 10,000. நெக்ஸ்ட்டு நம்பருக்கு எழுதலாம். நியரஸ்ட் 10,000. நியரஸ்ட் 10,000 ஃபார் 4,90,020. இதில் 10,000 பிளேஸ் எது? 9. நெக்ஸ்ட் பிளேஸை செக் பண்ணணும். ஸோ இது லெஸ் தேன் 5 தான். ஸோ அகெயின் ரைட் சைடு ஃபுல்லாக 0 ஆகிடும். லெஃப்ட் சைடு வந்து 4 எழுதிக்கணும். ஸோ 4,90,000. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 14,60,000 1000லேருந்து 14,60,000லேருந்து 4,90,000 மைனஸ் பண்ணணும். ஸோ 0 0 0 again 0. இப்போ இதை பாரோ பண்ணணும். ஸோ இது 16 ஆகும், இது 3 ஆகும். 16 minus 9 7. இங்கே வந்து இங்கே பாரோ பண்ணி 13 ஆகிடும். 13 minus 4 9. ஸோ 9,70,000. டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது? 9,70,000. கண்டிப்பாக 9,70,000ங்கிறது 10 லேக்கு தான் நியர்பை. இங்கே வந்து அப்போ ராக்ஸியோட ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டு. இப்போ ஒரு இஸ்டோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோன்னா த டிஃப்ரென்ஸ் இஸ் நியர் 9 லேக்னு கொடுத்துருக்கு. மோர் தென் 9 லேக் எனிவே கரெக்டு தான், பட் நியர் 9 லேக்குங்கிறது வந்து நாட் கரெக்ட். ஸோ இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? ஆர் திஸ் எஸ்டிமேட்ஸ் கரெக்ட்? நோ. Estimation of Roxy is closer to the difference. Closer to the difference. B. Will the difference be greater than 9,50,000 or less than 9,50,000? Why do you think so? Difference நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Difference is equal to 9,70,000. இப்போ 9,70,000 கிரேட்டரா 9,50,000 கிரேட்டரா? கண்டிப்பாக 9,70,000 தான் கிரேட்டர். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தேன்? Which is greater than 9,50,000. Why do you think so? Since writing nearest 10,000 of the given numbers
and subtracting will give 9,70,000. 9,70,000 வந்து நம்ம நியரஸ்ட் 10,000 வந்து கிவன் நம்பர்ஸ்க்கு எழுதி அப்புறம் நம்ம எஸ்டிமேட்டட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து 9,50,000 கிரேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் சி, will the difference be greater than 9,63,128 or less than 9,63,128? Why do you think so? இப்போ இந்த சம்க்கு வந்து நம்ம எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 14,63,128 4,90,020. 8 minus 0, 8. 2 minus 2, 0. 1 minus 0, 1. 3 minus 0, 3. 6 borrow பண்ணணும். ஸோ இது 3 ஆகிடும், இது 16 ஆகிடும். 16 minus 7, 16 minus 9, 7. இப்போ அகெயின் borrow பண்ணணும், 13 ஆகிடும். 13 minus 4, 9. ஸோ 9,73,108. 9,73,108 is greater or 9,63,120 is greater. 9,73,108 வந்து கிரேட்டரா இல்லைன்னா 9,63,128 கிரேட்டரா? இங்கே 73 வந்திருக்கிறதுனால இதுதான் கிரேட்டர். ஸோ 9,73,108 இஸ் greater than 9,63,128. Next D, exact value of 14,63,128 minus 4,90,020. Already calculate பண்ணியிருக்கோம். So 9,73,108. Population of cities. Observe the population of some Indian cities in the table below. சில இந்தியன் சிட்டிஸோட பாப்புலேஷன் வந்து டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரேங்க், சிட்டி, பாப்புலேஷன் இன் 2011 கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் இன் 2001 கொடுத்துருக்காங்க. மும்பை, நியூ டெல்லி, பெங்களூருன்னு கிட்டத்தட்ட ஒரு 20 சிட்டிஸ்க்கு வந்து பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த டேபிள் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் பை அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் சொன்னால் போதும். ஸோ எஸ்டிமேட் பண்ணால் போதும். First question, what is your general observation about this data? Share it with the class. இப்போ இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டேபிளை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ வந்து 2001 விட 2011 வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ மும்பையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நியூ டெல்லியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பெங்களூரு, ஹைதராபாத், அகமதாபாத், சென்னை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொல்கட்டாவில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, 45 லேக்லேருந்து 44 லேக்காக டிக்ரீஸ் ஆகிருக்கு. சூரத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வடோதரா, புனே, ஜெய்ப்பூர், லக்னோ, கான்பூர், நாக்பூர், இந்தோர், தானே, போபால், விசாகப்பட்டினம், பிம்ப்ரி சிஞ்ச்வாட், பாட்னா எல்லா சிட்டிஸ்லேயுமே வந்து 2001 விட 2011 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸப்ட் கல்கட்டா. ஸோ அதையே நம்ம ஜெனரல் அப்சர்வேஷனாக எழுதலாம். இன் ஆல் த சிட்டிஸ் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2001 to 2011 எக்ஸப்ட் Kolkata. Next question, what is an appropriate title for the above table? என்ன டைட்டில் கொடுக்கலாம்? ஆல்ரெடி இந்த டேபிளில் வந்து பாப்புலேஷன் ஆஃப் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன டைட்டில் கொடுக்கலாம்? சென்சஸ் ஆஃப் சம் இந்தியன் சிட்டிஸ் இன் 2011 and 2001 அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது சென்சஸ் ஆஃப் சம் இந்தியன் சிட்டிஸ் இன் 2011 and 2001 கொடுக்கலாம். இல்லைனா பாப்புலேஷன் க்ரோத் இன் 2001 and 2011 அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம என்ன டைட்டில்னாலும் அப்ராப்ரியேட் டைட்டில் வந்து கொடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஹவு மச் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் புனே இன் 2011, அப்ராக்சிமேட்லி பை ஹவு மச் ஹேஸ் இட் இன்க்ரீஸ்ட் கம்பேர்ட் டு 2001. இப்போ புனேயோட பாப்புலேஷன் 2011 வந்து என்ன,
அது 2001லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ புனே எடுத்துக்கலாம். டேபிள்லேருந்து புனே வந்து 31,15,431 வந்து 2011 இருக்குது. 2001 வந்து 25,38,473. அது ரெண்டையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். பாப்புலேஷன் ஆஃப் புனே இன் 2011 இஸ் 31,15,431. பாப்புலேஷன் ஆஃப் புனே இன் 2001 வந்து 25,38,473. இப்போ இதை வந்து அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சா போதும். ஸோ நியரஸ்ட் லேக் கண்டுபிடிக்கலாம். இப்போ நியரஸ்ட் லேக் வந்து ஃபைண்ட் பண்ணால் இங்கே வந்து லேக் பிளேஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென் 5 தான் இருக்குது. அப்போ இது வந்து 31 lakhsன்னு எடுத்துக்கலாம். 31 lakhs. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஆஃப் புனே இன் 2001 வந்து 25 lakhsன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து 11 ஆகிடும், இது 2 ஆகிடும். 11 minus 5 6 lakh. அப்போ பாப்புலேஷன் ஆஃப் புனே இஸ் இன்க்ரீஸ்ட் அப்ராக்சிமேட்லி 6 lakh ஃப்ரம் 2001 to 2011. நெக்ஸ்ட் கொஷின், 4th one. Which city's population increased the most between 2001 and 2011? இப்போ 2001லேருந்து 2011 எந்த சிட்டி அதிகமாக வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது டேபிள்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மும்பை செக் பண்ணலாம். மும்பை வந்து அப்ராக்சிமேட்லி 1,24 lakhs எடுத்துக்கலாம். 1,24 lakhs in 2011. in 2001 வந்து 1,20 lakhs எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 4 lakh வருது. 4 lakh. நெக்ஸ்ட் நியூ டெல்லி 1,10 lakh எடுத்துக்கலாம். இது வந்து நியர்லி 1 crore எடுத்துக்கலாம். ஸோ 1,10 lakhலேருந்து 1 crore மைனஸ் பண்ணோன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10 lakh வருது. அப்போது மும்பை வந்து 4 lakh அப்ராக்சிமேட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ டெல்லி வந்து 10 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெங்களூரில் வந்து 2011 வந்து 84 lakhsன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 43 lakhsன்னு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி. இப்போ அது மைனஸ் பண்ணோன்னா என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குது? 84 minus 43 is 41 lakh. ஸோ பெங்களூரு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 41 lakhs வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2001லேருந்து 2011க்கு. அப்போ எந்த சிட்டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு? பெங்களூர் தான். மற்ற சிட்டிஸ்லாம் 41 lakh வரைக்கும் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ பெங்களூரு. Which city population increased the most between 2001 and 2011? Bengaluru. Next question. Are there cities whose population has almost doubled? Which are they? இப்போ வந்து இதில் இருக்க டேபிள் இருக்க சிட்டிஸில் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் இதெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெங்களூருவே எடுத்துக்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் 36 lakh 68 lakhs, இதுவும் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 35 55 இது ஆகலை, அகமதாபாத் வராது. நெக்ஸ்ட் வந்து 24 44 சூரத் எடுத்துக்கலாம், ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. தென் 16 35 வடோடரா, இது வந்து மோர் தென் டபுள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. பிம்ப்ரி சிஞ்ச்பாட், அதுவும் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. ஸோ இந்த சிட்டிஸ்லாம் பெங்களூரு, ஹைதராபாத், சூரத், வடோதரா, and Pimpri Chinchwad. By what number should we multiply Patna's population to get a number or population close to that of Mumbai? Patna's population எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அது மும்பை பாப்புலேஷனுக்கு நியர்பையாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ
ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் ஆஃப் பாட்னா எழுதிக்கலாம். Population of Patna is equal to 16,84,222. Next, population of Mumbai எழுதலாம். Population of Mumbai is equal to 1,24,42,373. இது அப்ராக்சிமேட்லி எழுதலாம். இது வந்து நியரஸ்ட் லேக் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5. இப்போ இது வந்து 17 lakhs ஆகிடும். இங்கே லேக் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தா லெஸ் தென் 5 இருக்குது. ஸோ இது வந்து 1,24 lakh ஆகும். இப்போ வந்து 1,24 lakhs divided by 17 lakhs. இதோட ஆன்சர் வந்து எவ்வளோ மல்டிப்ளை ஆகிருக்கு பாட்னாஸ் பாப்புலேஷன் வந்து மும்பை பாப்புலேஷனோட ஈக்குவலாக அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 5 zeros will get cancel. இப்போ வந்து 17 வந்து 17 சப்போஸ் அப்ராக்சிமேட் 20 வச்சுட்டு இதை 120 வச்சுக்கிட்டோன்னா 6 times. அப்போது கண்டிப்பாக 7 times போகும். ஸோ 17 into 7 வந்து 7 7s are 49, 4 1 7s are 7, 7 plus 4 11, 119. ஸோ இப்போ வந்து ரிமைனிங் வந்து 5 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7. ஸோ இஃப் யூ multiply Patna's population by 7, we will get population of Mumbai approximately. இதோட ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.4 ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.